பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளை நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல பாருங்க. இது ஆவிக்குரிய ஒரு நன்மை, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால், கடைசி காலம் பரிசுத்தத்தை குலைக்கிற ஒரு காலம், பரிசுத்த குலைச்சல் சபைகளிலும் தேசத்திலும் உண்டாகிற ஒரு கடைசி காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று சொல்லி விசேஷித்த ஒரு அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், உங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவாராம். நிலைப்படுத்துவார், ஸ்ட்ராங்கா கண்டினியூவாக பரிசுத்த சந்ததியாக பரிசுத்த ஜனமாய் ஸ்திரப்படும்படிக்காய் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்தமாய் வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒருவேளை உங்களால பரிசுத்தமா வாழ முடியலையா? எங்க பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கிறதுங்க. எங்க பார்த்தாலும் பாவம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறது? இன்னைக்கு மொபைலை பார்த்தால் பரிசுத்த குறைச்சல், ஆபாசமான அநேக விதமான காரியங்களால நம்மை அழித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஜனமாய் உன்னை நிலைப்படுத்தும்படிக்காக தான் நான் உன்னை அழைத்து என் பிள்ளையா நான் மாத்தி இருக்கிறேன். அதனால ஏங்குவோம், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தம் தாரும் ஆண்டவரேன்னு கேட்போம். கர்த்தர் உங்களையும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தி அவர் மகிமையாய் நடத்தி அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.